ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்களா சார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை நம்ம பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது, நம்ம சந்ததிகளுக்கு சொல்லி கொடுக்கறது, எப்படி மற்றவங்களை நடத்தணுன்றதை சொல்லி கொடுக்கறது. அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். இப்போ ஒரு அரசர் இருக்காரு. அந்த அரசர் பார்த்தீங்கன்னா, யாருன்னா வந்து அரசர்னாலே அவங்கள பற்றி இப்போ புகழ் பாடுவாங்க, அவங்கள வந்து பாடுவாங்க. அவர் என்ன பண்ணுவார், வந்து அவங்களுக்கு வந்து பொற்காசோ வெள்ளி காசுலாம் கொடுக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், அவரை பற்றி புகழ்ந்து பாடினா, போ அந்த கிழக்கு வாசல் போ, அங்கே சாப்பாடு போடுவாங்க, அங்கே சாப்பாடு வாங்கி சாப்பிடு, உனக்கு 2 பிளேட் எக்ஸ்ட்ரா தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் என் கையில் கொடுத்து அனுப்பிடுவார். ஒரு சீட்டு மாதிரி அந்த காலத்தில் கொடுத்து அனுப்பிச்சிடுவார். ஸோ அவங்க அந்த சீட் எடுத்துகிட்டு போனால் எல்லாருக்கும் ஒரு பொட்டில் சோறு கொடுக்குறாங்கன்னா, இந்த சீட் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு 2 பொட்டில் சோறு கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ இந்த அரசர் வந்து எப்போவுமே ஒரு கஞ்சனாக இருப்பார். அதே மாதிரி ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருக்கும், இந்த அரசர் வந்து பிச்சைக்காரனுக்கு பிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்கும். அவரும் சரி ரொம்ப இது யார்ட்டனா கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாரு. ஆனா அவரு கேட்கறதுக்கு சரியான ஆள் கிடைக்காம இருப்பாரு. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும், ஒரு ஒரு வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க, வைர கற்கள்லாம் எடுத்துட்டு வருவாங்க. வைர கற்கள்லாம் எடுத்துட்டு வரும்போது இது வந்து ஒரிஜினல் வைரமா இல்லை எதனா டூப்ளிகேட்டா எதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல இருப்பாரு ராஜா. ஸோ அப்போ என்ன பண்ணுவார், இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நாட்டில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு கேட்பாரு, இதை பற்றி யாருக்குன்னா தெரியுமா கேட்கும்போது யாருக்கும் வந்து அந்த ஐடியா இருக்காது, சரியா அந்த வைரத்தை பற்றி ஐடியா இருக்காது. அப்புறம் என்ன பண்ணுவார், ஒரு கண்ணு தெரியாதவர் வருவார். வந்து என்ன பண்ணுவார், எனக்கு நான் கண்டுபிடிக்க தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ராஜா, இவங்க மற்றவங்களுக்கே உனக்கு ஒன்றும் தெரியல, உனக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணு தெரியாதவங்க கேட்பாரு. இல்லை நான் சொல்லுவேன், கரெக்டாக சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், அந்த வைரத்தெல்லாம் வாங்கி கொஞ்சம் நேரம் வெயிலில் வைப்பார். வெயிலில் வச்ச உடனே திரும்ப அந்த வைரத்தெல்லாம் எடுப்பார். எடுக்கும் போது எந்தெந்த வைரம்லாம் சுடுதோ அதெல்லாம் வந்து டூப்ளிகேட்டு, வைரம் வந்து எவ்வளோ வெயில் அடித்தாலும் அது சுடாது அப்படின்னு சொல்லிட்டு எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு கண்டுபிடிச்சிடுவார். ராஜாவுக்கு ஒரே சந்தோஷமாயிடும். சந்தோஷமானவனே அவர் என்ன பண்ணுவார், நீ போய் என்ன பண்ணு, இந்த மேற்கு வாசலில் போயிட்டு 2 பொட்டில் எக்ஸ்ட்ரா சாப்பாடு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அதே மாதிரி சீட்டு எழுதி கொடுத்துருவார். சரி, அந்த கண்ணு தெரியாதவர் என்ன பண்ணுவார், வாங்கிட்டு அமைதியாக நின்றுட்டு போக ஆரம்பிச்சிடுவார். அப்போ ராஜாவுக்கும் அந்த சந்தேகம் அந்த அவர் பிச்சைக்காரனுக்கு பிறந்தன்றது ஒரு சந்தேகம் வரும்ல, அவரை கூப்பிட்டு கேட்பார், இந்த மாதிரி என்ன பிச்சைக்காரனுக்கு பிறந்தவங்க சொல்கிறாங்க, அது உண்மையா அப்படின்னு சொல்லி அந்த கண்ணு தெரியாதவர்கிட்ட கேட்பார். அந்த கண்ணு தெரியாதவர் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படி சொல்கிறீங்க, எப்படி அது கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் உனக்கு இவ்வளோ வைரத்தில் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் கண்டுபிடிச்சி உனக்கு எத்தனை கோடி ரூபாய் சேவ், கோடின்றதோட உனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணி கொடுத்துருக்கேன். நீ என்னடானா எனக்கு வந்து 2 பொட்டில்